வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நட்புடன் பானு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவை பொங்கல் செய்ய போகிறோம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சு அரை கப் பாசிப்பருப்பு, அரை கப் பாசிப்பருப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, குழைய வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சின்னதாக கட் செய்த இஞ்சி, நறுக்கிய 2 பச்சை மிளகாய், சிறிது கறிவேப்பிள்ளை, சிறிது முந்திரி பொரிஞ்சதும் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் மிக்ஸ் பண்ணி 1 கப் ரவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்து 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததும் ரவையை சேர்த்து கெட்டியாகும் அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக சிம்பிளாக ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம். நன்றி.